வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து தினமும் கூட பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் நம்மளுக்கான வாய்ப்புகள் என்ன, அந்த வாய்ப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்தி இருந்திருக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஒருவேளை ட்ரேட் எடுத்து ஆப்போசிட்டில் போயிருக்கோம், அந்த ஆப்போசிட்டில் போனது அதாவது நமக்கு எதிராக போன உடனே எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரணும். அதில் தான் நம்மளுடைய வெற்றியே அடங்கியிருக்குதுங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்மளுக்கு எதிராக போகுது அப்படிங்கிறத முன்னாடியே உங்களால் கணிக்க தெரியணும். கணிக்க தெரிஞ்ச உடனே வெளியில் வர்றதுக்கான மனசு வேணும். சரிங்களா? சரி, ஓகே. ட்ரேடிங்கில் இப்போ தான் நான் ஒரு ஷார்ட் வீடியோ அந்த மெயின் சேனலில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ட்ரேடிங்கில் 2 விஷயந்தாங்க. நான் திரும்ப 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 இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பை அண்ட் செல் மட்டும் தான் பண்ணுறாங்க. ட்ரேடிங் அதுதான். அந்த பை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ட்ரெண்ட் ஆகி மேலே போவான். மேலே போகும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே மாட்டான். அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகி செல் ட்ரெண்டு கீழே வரும்போது மேலே இருக்கிற இந்த ஹைஸை கட் பண்ண மாட்டான். இதுதான் இது ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரே இடத்துல இப்படி கன்சால்டேட் ஆகிறது. ஒரு மேலேருந்து கீழே வர்ற ட்ரெண்டு ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து இந்த மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இல்லைனா ட்ரெண்டை அப்படியே கண்டினியூ பண்ணி கூட போகலாம். நமக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கட் பண்ணனானா மேலே போயிடுவான், இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான். அந்தளவுக்கு நம்மளுக்கு பேசிக்கான ஐடியா இருந்தாலே போதும். வேறு பெருசாலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ட்ரேடிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இது திரும்ப திரும்ப தினமும் கூட நான் சொல்கிறேன். எனக்கு சலிக்கலை, உங்களுக்கும் சலிக்கக்கூடாது. ஏன்னா என்னடா அது ஒரே இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் நிறையா ப்ராஃபிட் பண்ணலாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். சரி, ஓகே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்துன்னு பார்ப்போமா? மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டு மேலே வருவான், மேலே வருவான், மேலே வருவான்னு சில பேர் இந்த சென்ஸ் நானும் அதில் ஒருத்தனாக இருந்தேன். இப்போ நான் என்னை மாற்றிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பை ட்ரேடு இந்த இடத்துல எடுத்திருப்போம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் இந்த பை ட்ரேட் நம்ம எடுக்கிறோம்? நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நம்ம சசி சொல்லித்தர மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் நம்ம பிடிச்சிட்டோம். இந்த மாதிரி இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? இப்படி பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. சசி என்ன சொல்கிறாப்புல, இந்த மாதிரி வால்யூமோட பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போவான்னு சொல்கிறாப்புல. அதனால் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் வெயிட் ஃபார் அ கன்ஃபர்மேஷன். வால்யூம் கேண்டில் வந்தோன்னா வந்துருச்சா? வந்த உடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த வால்யூம் கேண்டில் வந்தோன்னா கூட உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதாது. என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து க்ரீனில் க்ளோஸ் வைக்கணும். சில பேர்லாம் எப்படி தெரியுமா, நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க காலத்துலலாம் நான் என்ன பண்ணேன்னா, சில ஃபார்முலாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு வால்யூம் கேண்டில் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் வைக்கணும். அடுத்த கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் வைக்கணும். 2 கேண்டில் தொடர்ந்து, அதாவது இதோட சேர்த்தோன்னா 3 கேண்டில் ஆகிடுச்சா, 3 கேண்டில் க்ரீனில் போச்சுன்னா பை. அது அப்படியே ட்ரெண்ட் ஆகி மேலே போகுமா? அப்போ எதில் பை பண்ணுவோம்? இந்த கேண்டில் பை பண்ணுவோம். இந்த பை பண்ண உடனே ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போய் அங்கே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல பை பண்ணது கூட சரியான ட்ரேடு கிடையாதுன்னு சொல்லுவேன். அந்த சரியான ட்ரேடு கிடையாதுன்னா கூட உங்களுக்கு எதிராக, அதாவது இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னாலே இது சம்திங் ராங் அப்படின்னு உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்கணும் இந்த கேண்டல்லையே. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த கேண்டல்லனாச்சும் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் எடுத்த கேண்டலுக்கு லோவில் கீழே போயிடுச்சு, செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதனால் நம்ம லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சால் கூட நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? சரியா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பை பண்ணுறோம். இந்த பையை நான் பண்ணது கரெக்டு தான், அவன் மேலே தான் வருவான்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. கீழே போய்கிட்டே இருக்கிறான்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடா, ஒரு க்ரீன் கேண்டில் மேலே வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு வேறு ஆறான். அப்போ இங்கேருந்து இப்படி இங்கே போவான். இப்போ இது ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை போனான்னா நம்ம ப்ராஃபிட் வந்துடும், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த க்ரீன் கேண்டலை பார்த்த உடனே. அப்புறம் இங்கே வந்தோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டீங்க, அது வேறு கதை. இன்னும் மேலே போவான் இன்னும் மேலே போவான்னு வெயிட் பண்ணுவீங்க, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இங்கே இப்போதைக்கு வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்தோடனே கொஞ்சம் வந்து நீங்கள் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்கே பை பண்ணியிருக்கீங்க, இங்கே பண்ணியிருக்கீங்க. அப்படியே பிரேக் ஆகி கீழே போனால் பார்த்தீங்களா, ஒருவேளை நீங்கள் இந்த லோக்கு கீழே ஸ்டாப் போட்டிருந்தீங்கன்னா எடுத்து இருந்திருப்பான். இதை நீங்கள் என்ன பண்ணியிருந்துக்கலாம், இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த இடத்துல பை எடுக்காமல் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பை எடுக்கக்கூடாது. பை எங்கே எடுக்கணும், கீழே எடுக்கணும். சரிங்களா? அப்போது திரும்ப வந்து மேலே வரும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா வந்து 2-3 கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னா பை அப்படின்னு சொல்லி நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், இன்னும் கீழே போயிட்டான். இது ஒரு லாஸு. நம்பர் 1, நம்பர் 2, ஒரு தடவையும் நீங்கள் கன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இன்னும் வந்து கீழே போய்கிட்டே இருக்கிறான். 2வது கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்களா, அந்த 2வது கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தூரம் கீழே போயிட்டான் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. அவன் மேலே கட் பண்ணால் தான் போவான். இதுதான் க்ரீன், பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இதுதான் க்ரீன். இதை கட் பண்ணால் தான் போவான். எங்கே வந்திருக்கிறான், இங்கே தான் வந்திருக்கிறான். பையர்ஸால் மேலே கொண்டுட்டு வர முடியல, ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. இது வந்து ஓரளவுக்கு ஒரு 10 பேர் பை பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு 50 பேர் பை பண்ணியிருக்காங்க, இங்கே 100 பேருக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணலாமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆனால் திரும்பவும் வந்து கீழே போய் க்ளோஸ் வச்சானா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து அக்ரெசிவ் ட்ரேடிங். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய லாஸை எடுத்து தான் ஆகணும். எடுக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. அவன் திரும்ப மேலே வருவான், நம்ம பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணலாம், அந்த கதையே கிடையாது. லாஸ் இஸ் அ லாஸ். அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து நீங்கள் அடுத்தடுத்த முயற்சியெல்லாம் பண்ணும்போது என்ன இருக்குது, நேற்றுக்கு என்ன பண்ணியிருந்தான், கடைசியாக வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தான், இங்கே வந்து வாய்ப்பு கொடுத்தான். இந்த மாதிரி வந்து வெஜ்ஜு கொடுத்து உங்களுக்கு வால்யூமோட பிரேக் ஆகி மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே வரும்போது இந்த லெவல் வரைக்கும் வந்தான். அப்போ கூட அந்த லெவல் வந்து இட் பிளேஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும், அப்படி தானே? அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸாக இங்கே ஒரு லெவல் இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும் ப்ரைஸ். அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த லெவலை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணானா ஹி வில் கோ அப். இப்போ இதை பிரேக் பண்ணுறானே, இது வந்து பிரேக்கா? நீங்கள் பிரேக் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்போ இது மேலே போய் இங்கே வந்து க்ளோஸ் வச்சிருச்சுல, அப்போ இது பிரேக் ஆகிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஓகே ரைட்டு, நீங்கள் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டா கூட இந்த இடத்துல நீங்கள் பை எடுக்க போகிறது இல்லையே, இந்த இடத்துல நீங்கள் செல்லு தானே எடுக்க போகிறீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் செல்லு இந்த இடத்துல எடுத்துகிட்டு பயந்துக்கிட்டு இந்த ஒரு பிப்பு கூட மேலே போயிருந்துருக்காது. இதில் நான் பயந்துட்டு க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னா அவ்வளோ தெளிவாக அவ்வளோ உஷாராக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸே பண்ண மாட்டீங்க. சரியா? அதனால் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் போச்சு, மேலே போய் பாடி இப்படி வந்து க்ளோஸ் வைக்கிது, விக்கி இவ்வளோ தூரம் கூட போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் இங்கே வந்து விற்கிது, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்க இந்த லைனில் அப்படின்னா நீங்கள் இந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. ஆனால் ரொம்பவே மார்ஜினலாக இப்படி வந்து க்ளோஸ் வைக்கிறான்னு வைங்களா, அது கேண்டில் சைஸ் வந்து இங்கேருந்து கூட இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் கூட வரட்டும், உடனே அடுத்து உங்களோட எண்ணம் என்னவா இருக்கும், அடுத்த கேண்டில் இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பெரிய லாஸ் ஆகிடுமே. என்னைக்காச்சும் என்ன ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. அந்த மாதிரி நேரத்தில் அவ்வளோ பெருசெல்லாம் போயிடும், நியூஸில் இந்த மாதிரி போகும். அதனால தான் நியூஸ் டைமில் வந்து ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. மற்ற நேரங்களில் இந்த மாதிரி நீங்கள் கனவு காண்ற மாதிரி இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அது சரியான இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸை எடுக்கும்போது அது நடக்கவே நடக்காது. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு தடவை ப்ரீவியஸாக இந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து கீழே போயிருக்கிறான். ஆச்சரியமாக கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேற்றத்தை லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோ போய் டச் பண்ணிட்டு தான் வந்தான். இங்கே டச் பண்ணிட்டான், மேலே இந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு
கீழே அந்த லெவலையே டச் பண்ணிட்டான். எப்படி வந்து டச் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல எவ்வளோ பியரிஷ் கேண்டில் வந்திருக்குது பார்த்தீங்களா? இந்த பியரிஷ்னஸில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பை பண்ணலாம் அப்படின்னு தோணுமா? தோணவே தோணும். இன்னும் கீழே போனான்னா இங்கே எப்படி நீங்கள் இப்படி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே இது இங்கேயும் உங்களுக்கு வரும். இப்படி ஒரு கேண்டில் வந்துருச்சுன்னா வராது. பயிற்சி பண்ணி பாருங்கள். பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பெரும்பான்மையான நேரங்கள் வந்து இப்படி தான் க்ளோஸ் வைக்கும். ரொம்ப பெரும்பான்மையான நேரங்களில் ஓரளவுக்கு இப்படி வந்து க்ளோஸ் வைக்கிறது அதோட கொஞ்சம் கம்மியாக நடக்கும். இவ்வளோ தூரம்லாம் கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். சரிங்களா? இவ்வளோ தூரம் வந்து க்ளோஸ் வச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னா, எங்கே க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடு. கண்ண மூடி ஐஸ் க்ளோஸ் புக் த லாஸ். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்னு வருதுன்னா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வருது பாருங்கள். இந்த 3 கேண்டிலும் சேர்ந்து இந்த ஒரு கேண்டிலையும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து கொடுத்துருவான். அதனால் டோன்ட் வரி அபவுட் அன்னெசரி திங்ஸ். அன்னெசரின்னு தான் சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் யோசிக்க ஜஸ்ட் கோ ஃபார் இட். அப்படியே இந்த இழுத்து பார்த்துங்க என்ன பண்ணியிருக்கான். ரொம்பவே பக்கத்தில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கானா, இது நெக்லிஜிபிள் தான், அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். இதை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லை. ஒருவேளை பை எடுத்தீங்கன்னா சரியா? சரி, ஓகே. இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் வந்து மேலே போச்சு? இங்கே வரைக்கும் போச்சு. ரொம்பவே பக்கமாக வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுது. அங்கேருந்து க்ளீனாக வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வந்த ப்ரைஸு ப்ரீவியஸ் லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சு. இந்த தடவை மேலே போகல. இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலு. அடுத்து கொஞ்சம் மேலே போயிருக்குது. அடுத்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்குது. இந்த இடத்துலையே அப்படியே நின்றுட்டு இருந்தாலும் கீழே இந்த லெவலை வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னும் ஒரு தடவை மேலே தான் போனான். அதுக்கப்புறம் தான் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இங்கே ஒரு ஹை போயிருக்குது. இது ப்ரீவியஸாக வந்து இங்கெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆன ஏரியா. நீங்கள் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு செல் எடுக்கிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. கடகடன்னு கீழே வந்தான். சூப்பரான ஒரு ப்ராஃபிட். அப்போ மேலே திரும்ப ரிவர்சல் ஆனவன் இங்கிருந்தே கீழே வந்துட்டான். எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், திரும்ப அதே லெவலுக்கு வந்திருக்கானா தெரியுதா? சேம் லெவல். இங்கிருந்து திரும்ப மேலே வர ட்ரை பண்ணுறான். இந்த தடவை என்னாச்சு, இந்த இடத்துக்கு கூட போக முடியல. போக முடியாமல் இங்கிருந்தே ரிவர்சல் ஆகி கீழே வர்றான். அப்போது எவ்வளோ பியரிஷாக இருக்கிறான், எவ்வளோ செல்லிங் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை வச்சு உங்களுக்கு வந்து தெரியலாம். இவன் எப்போ இந்த ஐயா கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். நேற்று எல்லாம் இந்த பாடத்தை தான் நம்மளுக்கு நடத்தினான். நேற்று ஃபுல்லாகவே வந்து இந்த பாடத்தை தான் நடத்தினான். பாடத்தை ஒழுங்காக கற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த இடத்துல பை பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாவே நம்மளுக்கு இருந்திருக்காது. முதல்ல இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் தான் கீழே வந்தான். அதுக்கப்புறம் பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டான் நம்மளுக்கு. நேற்றைக்கு திங்கட்கிழமைக்கு அந்த பாடத்தை ஒழுங்காக நம்ம கற்றுருந்தோம் அப்படின்னா என்ன இன்றைக்கி வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் கீழே. அப்போ திரும்ப கூட மேலே வர ட்ரை பண்ணியிருக்கான். சான்ஸே இல்லை. கம்ப்ளீட் பியரிஷ்னஸ். மேலேருந்து கீழே வரைக்கும் பியரிஷ்னஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு க்ரீன் கேனில் வந்துச்சு. இந்த க்ரீன் கேனில் வந்தால் நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணுவோம், திரும்பவும் வந்து இந்த லெவலுக்கே வந்ததுன்னா பையை ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பையை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எங்கே வரைக்கும் போச்சு, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே போச்சு பார்த்தீங்களா. இதை தாண்டி மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி போகிறது ஓகே தான். நீங்கள் பை ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா மேலெலாம் போச்சு, எல்லாமே ஓகே தான். ஆனால் இப்படி போயிருந்துருக்கணும். இங்கே க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்திருக்கணும். அப்புறமா தான் இப்படி போவான். அப்புறமா தான் இந்த ஹை வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து போகும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லெவலில் கட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், செல்லர்ஸ் விடவே மாட்டான். மார்க்கெட்டை மேலே எழும்ப விடவே மாட்டாங்க. அவன் மேலே வந்தானாலே கீழே அழுத்தி கொண்டு போகிறாங்க. இன்னும் ஜோஷாக வந்து கீழே கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, கீழே போகிறான். திரும்பவும் ஒரு முயற்சி, கட் பண்ண முடியல. ஒரு சின்ன புல்லிஷ்னஸ்ஸு, செல்லர்ஸ் மறுபடியும் மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து கீழே வரையும் கொண்டு போகிறாங்க. பையர்ஸ் மேலே வந்தால் கூட இந்த ஹையை கட் பண்ண முடியல. தெரியுதுங்களா?
இந்த ஹையை கட் பண்ண முடியலன்னு செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போகிறாங்க. இந்த தடவை வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்குது. கீழே இந்த லெவலை விடலை. ஒரு தடவை 2 தடவை வந்து விடலை. மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. மேலே சான்ஸே இல்லை. இந்த லெவலையே கட் பண்ண விட மாட்டானே. கட் பண்ணால் தானே மேலே போவோம். இதுக்குள்ளேயே ஒரு கன்சால்டேஷன். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. மறுபடியும் யார் ஜெயிச்சா? செல்லர்ஸ் தான் ஜெயிச்சாங்க. ஏன்? ட்ரெண்டு கீழே போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டு கீழே போயிட்டு இருக்கும்போது நல்லா கீழே போய்கிட்டே இருப்பான். அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். இப்படியே கண்டினியூஸாக போவானா? போக மாட்டான். கொஞ்சம் அப்படியே வந்து நின்றுட்டு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி அப்படி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்னது? இதைத்தான் நம்ம பை ட்ராப்புன்னு சொல்லுவோம். நல்ல செல்லாகி வந்ததுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் ட்ரேடர்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. என்ன கன்ஃபர்மேஷன்? இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகுதா? இந்த ஹையை கட் பண்ணிச்சா? கட் பண்ணி மேலே போச்சா? 2 தடவை வந்து மேலே போயிட்டானா? 3ஆவது தடவை இந்த இடத்துல நல்லா க்ரீனாக மேலே போவான். இந்த இடத்துல போய் பை பண்ணுறது. ஏன்னா கன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. ரிவர்சல் ஆகிட்டான் அப்படிங்கிறத வந்து பக்காவாக கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ரீட்டைலர்ஸ் பை எடுப்பாங்க. பை எடுத்தோன்னா கீழே போயிடும். சரியா? சரி, ஓகே. மேலேருந்து திரும்பவும் கூட வந்து செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து ப்ரைஸை கீழே கொண்டு வந்து மேலே புஷ் பண்ண பார்த்தாங்க. எதுக்கு மேலே போனோம்? இதுக்கு மேலே போகணுமா? இதுக்கு முன்னாடி எதுக்கு மேலே போகணுன்னு பார்த்தோம், இதுக்கு மேலே போகணுன்னு பார்த்தோம், போகல. அதுக்கு மேலே கொஞ்சம் விற்கலாம் போச்சு, ஆனால் போகல. இந்த தடவையும் அதுக்கு மேலே கொஞ்சம்லாம் விற்கலாம் போச்சு, ஆனால் அந்த லெவலுக்கு மேலே போகல. அப்போ திரும்ப கூட வந்து என்ன பண்ணிருக்காங்க செல்லர்ஸு? மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. எப்போ தான் இவங்க வந்து மேலே வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் வந்து கீழே கொண்டு போயிட்டாங்களா ப்ரைஸை? மேலே வரும்போது எந்த லெவலை கட் பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணுமா? இந்த லெவலில் கட் பண்ணால் தான் மேலே போவான். எல்லாம் போகவே மாட்டான். ஸோ ஆரம்பத்துலேருந்து காலையிலேருந்து நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை கட் பண்ணால் தான் போவான், கட் பண்ணால் தான் போவான், கட் பண்ண எப்போ? நேற்றுலேருந்தே பார்க்குறோம். மண்டே டியூஸ்டே 2 நாளாக கீழே போயிட்டு இருக்கிறான். அப்போ இந்த தடவை தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்தது. ப்ரீவியஸ் லோவுக்கு கட் பண்ணி அடுத்த லோ நல்ல எனர்ஜி கேண்டில் வந்திருக்கேன். இந்த இடத்துல எத்தனை தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்குது ப்ரைஸு? இங்கனக்குள்ளரே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு கன்சால்டேஷன் பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. திரும்ப ஒரு கன்சால்டேஷன் பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. திரும்பவும் கூட ஒரு கன்சல்டேஷனு. இந்த தடவை பிரேக் ஆகி கீழே போகலை. இந்த தடவை போகல. இந்த தடவை வந்து என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு? இந்த லெவலை கட் பண்ணிட்டான். கீழே போய் புதுசாக வந்து லோ வைக்கல. அங்கே நான் ஒரு கோடே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கோடு போட்டு காட்டுறேன். புதுசாக வந்து உங்களுக்கு வந்து லோ வைக்க முடியல அவனால். இங்கெல்லாம் புதுசாக எப்படி வந்து லோ வச்சுருக்கிறான்? இதுதான் லோனா, இந்த லோவுக்கு கீழே எவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து வச்சுருக்குது பாருங்கள் லோவை, புது லோவை. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி அவனால் பண்ண முடியல. அதே நேரத்தில் கீழே இருந்து இந்த லோவுக்கு பக்கத்தில் இருந்து மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிடுறான். திரும்பவும் கீழே வந்து மேலே போகும்போது இந்த ஹை வரைக்கும் போயிடுறான். திரும்பவும் கீழே வரும்போது இதுதான் லோ, அந்த கீழே கூட வர முடியல. வர முடியாமல் அப்படி மேலே வந்து இந்த லெவலை கட் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு. அடுத்தடுத்து இந்த லெவல்ஸ் எல்லாம் கட் பண்ணுறான். கட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹைக்கு போயிருக்கிறான்ல, திரும்பவும் கீழே வரும்போது இங்கே தான் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே வந்துருக்கிறான், அடுத்து இங்கே தான் வந்துருக்கிறான். மேலே போய் இந்த லெவலை வழக்கம் போல் கட் பண்ண முடியல. கட் பண்ண முடியாமல் என்ன பண்ணியிருக்கிறான்? திரும்பவும் கீழே வந்துருக்கிறான். ஆனால் லெவல்ஸை கட் பண்ணல. இதான் ட்விட்டரில் நம்ம ட்வீட் ஒன்று போட்டிருந்தோம். இப்போ தான் வந்து நம்ம பைக்கான வாய்ப்பை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. என்னது இது? நம்ம பேட்டர்ன் மேலே போய் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரே இடம் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. ஆனால் கீழே கூட வர முடியல. பையர்ஸு இதுவே நல்ல ப்ரைஸுன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் மேலேருந்து கீழே வந்திருக்குது. இந்த கீழே வர முடியலனாலே என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவான்? மேலே பிரேக் ஆனால் நல்லா போயிடுவான். நம்ம பேட்டர்னு அப்படி தான் வேலை செய்யுது. சரிங்களா? நம்ம பேட்டர்னு அப்படி தான் வேலை செய்யும். அப்போ இங்கேருந்து வந்து இது ஹை, இப்போ ஆரம்பிச்சிட்டானா இங்கே இது ஹை, அடுத்து இது ஹை, அடுத்து 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 மேலே போக ஆரம்பிச்சிட்டானா என்ன ஆச்சு?
மேலே இவ்வளோ பெரிய ஃபால் நேற்றுலேருந்து வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. நேற்றுலேருந்து ஃபால் ஆகிட்டே இருந்து டக்குன்னு வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். மேலே போனால் நான் அப்படியே கண்டினியூஸாக போயிடுவானா? போக மாட்டான். ரிவர்சல் வந்துட்டு தான் போவான். 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இது வந்து எது வரைக்கும் போயிருக்குது, எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. முதல்ல இந்த லெவல்ஸை கட் பண்ணிட்டான். அடுத்து நம்ம வந்து எதை மார்க் பண்ணி வைக்கலாம், இதை மார்க் பண்ணி வைக்கலாம். அப்போ இது பக்கத்துலேயே தானே இந்த லெவல்ஸும் இருக்குது. அப்போ இதையே நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே ஒரு ஜோன் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஜோனுக்கு மேலே போனான்னா எங்கே போவான்? அடுத்து வந்து இந்த இடத்துல லெவல்ஸ் இருக்குது. அல்டிமேட் லெவல்ஸு இங்கே இருக்குது. ஸோ ஏன் அல்டிமேட் லெவல் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்? காலையிலே ஆரம்பத்திலேயே இதுதான் பண்ணான். இப்படி கீழே வந்துட்டு இந்த லெவலுக்கு போய் தான் போக முடியாமல் கீழே இவ்வளோ தூரம் வந்தான். அப்போ மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே போயிடும். இன்னும் நல்லா மேலே போவான். ஆனால் என்ன நடந்திருக்குது? இங்கெல்லாம் வந்து இங்கே ஒரு இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணும்போது வந்து வால்யூமோட நல்லா வந்தது. அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக வால்யூம் இல்லாமல் பொறுமையாக அப்படி மேலே ஏறிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு எனர்ஜி கேன் வேகமாக மேலே வர பார்த்துச்சு ப்ரைஸு. அங்கேருந்து ஒரு ரிவர்சலு. இந்த ரிவர்சல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லோவை கட் பண்ணியிருக்கவே மாட்டான். அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது திரும்ப இந்த லோவை கட் பண்ணியிருக்கவே மாட்டான். திரும்ப மேலே போய் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. திரும்ப கூட அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி பாதினாச்சும் போனான் பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஃபால் நடக்குதுன்னா அதோடைய 50%நாச்சும் அவன் வந்து போகணும். போயிட்டு தான் திரும்ப வந்து கீழே வருவான். நிறைய தடவை அந்த மாதிரி நடக்குது. போகணுன்னா எல்லா தடவையும் அந்த மாதிரி போயிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய தடவை அந்த மாதிரி நடக்குது. இந்த தடவையும் நடக்குமா? அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடு எங்கேன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த லெவல். ஏன் இந்த லெவலு? இந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ணலாமா? இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த எனர்ஜி கேண்டில் வந்துருக்கு பார்த்தீங்களா? வந்துட்டு கீழே வந்த ப்ரைஸ் இப்படி மேலே வந்துருக்குதுல்ல. அப்போது இந்த லெவலையே நம்ம நல்ல லெவலாக வந்து எடுத்துக்கலாம். இதுக்காக வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் மேலே வந்து பாருங்களா, அதுக்கப்புறம் கூட நீங்கள் செல் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த ஹைக்கு மேலே போய் பாடி ஆஃப் த கேண்டில் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா இதை எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அந்த லாஸை ஏற்றுக்கிட்டு நம்ம வெளியில் வந்தால் ஆகணும். அப்போ தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக போகிறான்னு அர்த்தம். ஒருவேளை செல்லை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. ஆனால் நீங்கள் எதில் இருப்பீங்க? பையில் தானே இருப்பீங்க. கீழேருந்து படிக்கட்டு கட்டிக்கிட்டுலாம் வந்துகிட்டே இருக்கிறான். ப்ரீவியஸ் லோவை கீழேருந்தே வந்து பிரேக் பண்ணாமல் தானே வந்துகிட்டே இருக்கிறான். அபாடு ஏறி மேலே வந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி கூட நடந்தது. இன்றைக்கி காலையில் நடந்தது. கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தூள் பண்ணிடலாம். சரியா? கற்றுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது எப்படி வந்து வந்திருக்கிறான்? மேலே அந்த ப்ரீவியஸ் ஆகி என்ட்ரி எக்ஸிட்டு பூ மேலே பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தான் போயிருக்கிறான். அதுக்கப்புறம் மேலே போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கிறான். அதுக்கப்புறம் மேலே போகும்போது இவ்வளோ தான் போயிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு? பொறுமையாக அப்படியே வந்து இந்த லெவலில் இப்படி வந்து பண்ணிட்டு இருந்தான். இந்த லெவலில் இப்படி வந்து போயிட்டு இருந்தான். பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு காலையிலேயே ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன். நான் போட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து பிரேக் ஆகி மேலே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் கூட அதான் பண்ணுறான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது இது தான். மேலே இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு எக்ஸாக்டாக வந்தோன்னா ரிவர்சல் ஆச்சா? இந்த ரிவர்சல் எது வரைக்கும் போகணும் உங்களுக்கு தெரியலன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதுதான் லோ, இது வரைக்கும் தான் போகணும். இதில் ஒரு விக்கை இருந்தது, அந்த விக்கை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி போச்சு. ஆனால் மேலே போகும்போது உங்களுக்கு கிளியர் அப் ட்ரெண்டில் என்ன ஆகும்? இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரும். கீழே வந்துக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா ப்ரைஸு? இவ்வளோ தூரம் வந்தது. வந்துட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்குதா? வீக்னஸ் தெரியுதா உங்களுக்கு? இவன் மேலே போவானா? கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. சந்தேகமாக இருந்தால் என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. நல்ல ட்ரெண்டு வந்து செல்லில் போயிட்டு இருக்குது. அதனால் வந்து ஒரு வேளை செல்லில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. நமக்கு என்ன, இந்த லெவலுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பையை எடுத்த உடனே வந்து மேலே வந்தானா அவ்வளோதான், ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இவன் இங்கே இருந்து திரும்ப வந்து மேலே போய் கட் பண்ணுறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஒருவேளை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, காலையிலே பார்த்தீங்கன்னா, காலையிலே நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, இங்கேயே பை எடுத்திருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், தப்பில்லை.
இங்கே இதுக்குள்ளார நீங்கள் எங்கேயா ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல பை ஆகி போதே, இந்த இடத்துல நான் ஒரு பை பண்ணுவா, இந்த இடத்துல பை நீங்கள் ஓகே இதை பை பண்ணுவா, நோ 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 நோ. இது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லெவலுக்கே வந்தது, இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இவன் இன்னும் கூட கீழே இப்படி வந்தானா வேணால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கேருந்தே ரிவர்சல் ஆகிறான், இது வந்து ஆபத்து. மேலே தான் போயிருக்குது ஆனால் பை கிடையாது. நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது புதுசாக ட்ரேட் எடுக்கணும்னா. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு கீழெல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மேலேருந்து கீழே விழுந்தது பார்த்தீங்களா, இதை தான் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். மேலேருந்து கீழே விழுந்தது ஒரு ஃபுல் புஷ் பண்ணியிருக்கான் மேலே, திரும்ப வந்த பையர்ஸு மேலேருந்து திரும்ப வந்து அந்த லெவலில் கட் பண்ணி கீழே வந்திருக்குது. இங்கேருந்து திரும்பவும் பையர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, இந்த லெவலை கட் பண்ண முடியாமல் கீழே வந்துருக்குது. இந்த லெவலையும் கட் பண்ணல, திரும்பவும் வந்து மேலே போயிருக்குது. இது என்ன, இது லெஃப்ட்டு ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய பியரிஷ்னஸ்ஸு, புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தால் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷனு. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. இங்கே வந்து ஒரு பேட்டர்னே வந்தது, பேட்டர்ன் வந்து மேலே போச்சு. ஆனால் இங்கெல்லாம் எதுவுமே வரல, வராமலே மேலே வந்து போயிட்டான். சும்மா இதை பார்த்து அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இப்படி வந்து மேலே போய் கீழே வந்துருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரமாட்டான், கொஞ்சம் முன்னாடி இருந்து இப்படி வந்து மேலே போயிடுவான். இது வந்து எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதிர்பாராத விதமாக இங்கிருந்தே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கிறான். அப்போ திரும்ப வரும்போது இது நல்லதுக்கு இல்லை, இந்த இடத்துலையும் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியது. ஒருவேளை அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி போகும்போதே நம்ம வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். பயந்துக்கிட்டு இந்த கீழே வரும்போது பயந்துட்டுலாம் புக் பண்ணலாம் அவசியம் இல்லை, சரிங்களா? சரி, இதை பற்றிலாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு அந்த விஷயங்களை பார்த்துருக்குறோம். நான் வந்து ட்ரேடிங் வியூவில் காலையில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன், அது ஞாபகம் இல்லை, அது ஒரு தடவை பார்த்துடலாம். நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. இதுதான், சிவசங்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாருங்க. உங்களுடைய இந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த விக்கையும் இந்த விக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நூல் பிடிச்ச மாதிரி அப்படி வந்து போட ட்ரை பண்ணியிருக்கீங்க. ட்ரெண்ட் லைனையும் இப்படி போடவே தேவையில்லை. இந்த இடத்துல நீங்கள் பாடியை கனெக்ட் பண்ணலாம், இந்த இடத்துல விக்கை கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா இங்கே கூட நீங்கள் பாடியே கனெக்ட் பண்ணலாம், இங்கே கனெக்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எத்தனை பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை, சரியா? நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணிடணும். அதை வந்து உங்களுக்கு நான் எப்படி வந்து அதை வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். யூ கேன் கனெக்ட் ஐதர் த பாடி ஆர் த விக், இட் டசன்ட் கவுண்ட். நீங்கள் இந்த இடத்துல இதை தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் இங்கே இதை தான் கனெக்ட் பண்ணோம், அதை கனெக்ட் பண்ணோம், அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் போட்ட ட்ராயிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக பாடி கனெக்ட் பண்ணிடுது, இந்த இடத்துல அது பாடி ஆஃப் த கேண்டில் கொஞ்சம் வெளியே வந்துருக்குது ட்ரெண்ட் லைன் விட்ட. ஆனால் அதை பற்றிலாம் கவலை இல்லை. ட்ரெண்ட் லைன் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு தனியாக வீடியோ வந்து நம்ம பிகினர்ஸ் கைட்லேயே இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரு விஷயம், கீழே நீங்கள் ட்ரெண்ட் பேரலல் சேனல் மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னா, கீழே நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா, அதை அப்படியே காப்பி பண்ணி தான் மேலே கொண்டு போய் வைக்கணும். இல்லை கீழே ஒரு லைனை நான் வந்து ட்ரா பண்ணிவிட்டு மேலே ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டாக வராது. பேரலல்னால் பேரலாக இருக்கணும். ஏணி செய்யும் போது எப்படி செய்வாங்க, ஒரே இதுவாக வச்சு பீஸை கரெக்டாக கட் பண்ணி வச்சுருவாங்க. ஏணி மேலே போக இப்படி போகுமா, இப்படிலாம் போகாதில்ல, கரெக்டாக தானே இருக்கும். அவ்வளோதான், ஏணியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏணி மாதிரி இருக்கணும். நடுவில் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்து இருக்கணும். அப்படி தான் வந்து பேரலல் சேனலை வரைய கற்றுக்குங்க, சரியா? அதே மாதிரி இன்னொரு இது வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ட்ரைனிங் பர்பஸ்க்காக வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே ஸ்டாப் லாஸு இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்குறோம். இது வந்து இந்த டார்கெட்டுக்காக முடித்த மாதிரி வந்து போட்டிருந்தார். சூப்பரு. இந்த மாதிரிலாம் தான் ட்ரெயின் பண்ணணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே கரெக்டு தான்.
இந்த லெவலுக்கு மேலே வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இது வரைஞ்சி வச்சுருந்தீங்க. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம், இதுதான் டார்கெட் அப்படின்ட்டு, இதுதான் டார்கெட் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு எதுவுமே டிஃபைன்டு ஸ்டாப் லாஸே கிடையாது. இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ், இந்த 10 பிப்பு தான் என்னோட ஸ்டாப் லாஸ், 15 பிப்பு தான் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு கேண்டிலுடைய க்ளோஸ் மேலே வந்து வைக்க போகுது. அப்படி வச்சுது அப்படின்னா அதுதான் நம்மளுடைய எக்ஸிட் பாயிண்ட். அது இங்கே வைக்கலாம், இல்லைனா இங்கே கூட வைக்கலாம். இல்லைனா இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு ஏமாற்றிட்டு கீழே கூட போகலாம். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிசிக்கலாக போட்டுருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹிட் பண்ணிவிட்டு கீழே போயிடுவோம். இந்த ஹிட் பண்ணிட்டு கீழே போயிடுறான் அப்படிங்கிறதுனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம், அதை தவிர்க்கிறோம். அதுக்கான நல்ல எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழேயே இருக்குது. இங்கே ட்ரெண்டு ரிவர்சல் ஆன இடத்துல இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் வந்து போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம், இப்படி கீழே வந்திருக்கிறான், மேலே போய் கீழே வரும்போது பூமாலை மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேடு எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. இந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டாப்பை எப்படி வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா? அதனால தான் ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஸ்டாப் வந்து போடுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது கேண்டிலில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம அந்த லாஸை நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிப்போம். அதனால தான் ஒரே ஒரு அசௌகரியம் நம்ம மெத்தடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி அட் எக்ஸிட்டில் ஒரே அசௌகரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடை விட்டுட்டு போக முடியாது. ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்குள்ளார இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு எங்கேயும் போக முடியாது. ஒரு வேளை மேலே போயிட்டான் அப்படின்னா பாசிட்டிவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வேணால் எந்திரிச்சு போகலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்குள்ளார விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு போக முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம். சரிங்களா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சொல்லியாச்சு. மற்றபடி வந்து ட்ராயிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வந்து புரிஞ்சுக்கிறீங்க மார்க்கெட்டை. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க. இது வந்து ஏன் பேரலல் சேனல் இல்லை? நானே கேட்டிருந்தேன். இது இஸ் ஏ வேலிட் பேரலல் சேனல். ஹவு மெனி டைம்ஸ் ப்ரைஸ் டச்சஸ் த ட்ரெண்ட் லைன்ஸ் போத் அட் த டாப் அண்ட் த பாட்டம் சேஸ் த ஸ்டோரி. எத்தனை தடவை டச் ஆச்சு? ஒரு தடவை தான் இங்கே டச் ஆகிருக்குது. இது பேரலல் சேனலில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கவே முடியாது. இங்கே கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டுடலாம். கொஞ்சம் இந்த சேனலை கீழே இறக்குனீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டு எல்லாமே வந்து டச் ஆகிடும். ஆனால் கீழே நடக்கலை. ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறோம், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். பேரலல் சேனல்னால் மேலே கீழே பர்ஃபெக்டாக போயிருக்கணும். சரிங்களா? ட்ரெண்டு ரைஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா சேனல் பிரேக்லாம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த லெவலில் ப்ரைஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கு, அடுத்த தடவை இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஒருவேளை இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ப்ரைஸு என்ன ஆகும்? இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் பேசும். கீழே இருக்கிற லைன் வந்து போட தேவையில்லை. சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகேங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நாளைக்கு சந்திக்கலாம்.